டியூட், பைசன், டீசல் தீபாவளி ரேஸில் வின்னர் யார்? ஒரு வழியாக பெரிய நடிகர்களின் படங்கள் இல்லாத தீபாவளி பண்டிகை முடிந்திருக்கிறது. சிறிய பட்ஜெட் படங்களாக இருந்தாலும் இந்த தீபாவளிக்கு வெளியான 3 படங்களுமே அவற்றுக்கென முந்தைய வெற்றிகள். ட்ரெய்லர் பெற்ற வரவேற்பு, பாடல்கள் என சில எதிர்பார்ப்புகள் இருக்கவே செய்தன. எனினும் எதிர்பார்ப்புகளை மிஞ்சி இந்த தீபாவளி பந்தயத்தில் முன்னேறிய படம் எது என்பதை இங்கே பார்க்கலாம். லவ் டுடே, டிராகன் படங்களின் மூலம் பிரதீப் ரங்கநாதனுக்கு என்று ஒரு தனி ரசிகர் கூட்டம் உருவாகிவிட்டது மறுக்க முடியாத உண்மை. அது இந்த தீபாவளி ரிலீஸ் டியூட் படத்திலும் நிரூபணமாகியிருக்கிறது. ஒரு சிக்கலான கதையை எடுத்துக்கொண்டு அதை இளம் தலைமுறையினர் ரசிக்கும்படியும் அதே நேரம் பெரியவர்களும் வெறுக்க முடியாத அளவுக்கு தந்திருக்கிறார் இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். அந்த அடிப்படையில் இந்த தீபாவளிக்கு வெளியான பைசன், டீசல் ஆகிய படங்களுடன் ஒப்பிடும்போது அதிக வசூல் செய்து வருவது டியூட் படம்தான். முதல் 3 நாட்களில் ரூபாய் 66 கோடிக்கு மேல் வசூலித்த டியூட் படம் புக் மை ஷோ தளத்தில் சுமார் 10 லட்சம் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கிறது. இந்த படம் பிரதீப் ரங்கநாதனின் மார்க்கெட்டை உயர்த்தி இருக்கிறது என்பதை தாண்டி தமிழ் சினிமாவுக்கு கீர்த்தீஸ்வரன் என்ற புதிய நம்பிக்கையையும் விதைத்திருக்கிறது. மாரி செல்வராஜின் முந்தைய படங்களின் வெற்றி துருவ் விக்ரம் நடித்துள்ள பைசன் படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. டியூட் படத்துக்கு இருந்த அளவுக்கான ஓப்பனிங் பைசன் காலமாடன் படத்துக்கு இல்லை என்றாலும் வாய் வழி பாசிட்டிவ் விமர்சனங்களால் அடுத்தடுத்த நாட்களில் திரைகளும் முன்பதிவுகளும் அதிகமாகின. சாதிய ஒடுக்குமுறைகளை கடந்து ஒரு விளையாட்டு வீரன் எப்படி உலக அளவில் முன்னேறி சாதித்தான் என்ற கதையை ஒரு நல்ல சினிமாவாக கொடுத்து மீண்டும் ஒரு முறை ஜெயித்திருக்கிறார் மாரி செல்வராஜ். இந்த படம் துருவ் விக்ரமுக்கு மிக சிறந்த ஓபனிங்கை கொடுத்திருக்கிறது. 8 திசையெங்கும் பரவும் பைசன் மீதான அன்பிற்கும் கொண்டாட்டத்திற்கும் என் நன்றியும் பிரியமும் என்று சிலாகித்திருக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ். பைசன் வெளியான முதல் நாளில் புக் மை ஷோ தளத்தில் 59,000 டிக்கெட்டுகள் மட்டும் விற்கப்பட்ட நிலையில் மெல்ல படிப்படியாக அதிகரித்து 4வது நாளில் 1,27,000 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுள்ளன. டியூன் அளவுக்கு வசூல் இல்லை என்றாலும் இந்த தீபாவளிக்கு வெளியான படங்களில் ஒரு நேர்மையான படைப்பு என்று பைசன் காலமாடன் படத்தை சொல்லலாம். டீசல் மாஃபியா என்ற மிக முக்கிய பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு டீசல் படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சண்முகம் முத்துசாமி. டியூட், பைசன் படங்களுடன் ஒப்பிடுகையில் ஹரிஷ் கல்யாண் நடித்து தீபாவளியை ஒட்டி வெளியான டீசல் படத்துக்கு ப்ரமோஷன் மிகவும் குறைவாகவே செய்யப்பட்டது. அதே போல மற்ற 2 படங்களுக்கும் கிடைத்த திரையரங்குகளை விட இந்த படத்துக்கு கிடைத்த திரையரங்குகள் மிகவும் குறைவு. இதனால் இயல்பாகவே இப்படத்தின் வசூலும் குறைந்துவிட்டது. இது குறித்து படத்தின் இயக்குனரே கூட சமூக வலைதளத்தில் வேதனை தெரிவித்திருந்தார். எமக்கு ஒதுக்கப்பட்டவை 100+ திரையரங்குகள் மட்டுமே, அவற்றில் பலவும் காலாவதியான திரையரங்குகள் அடங்கும் என்பதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம் என்று ஆதங்கத்துடன் குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த தீபாவளி பண்டிகைக்கு வெளியான 3 படங்களில் பாக்ஸ் ஆபீஸில் அதிகம் வசூலித்த படம் டியூட் தான். அதே வேளையில் ஒரு நல்ல சினிமாவுக்கான அத்தனை அம்சங்களையும் கொண்டு ஒரு தரமான படைப்பாக கொண்டாடப்படும் படம் என்றால் அது பைசன் காலமாடன் தான். கண்டென்ட் என்கிற ரீதியில் டீசலும் முக்கியமான படம் தான்.